அனைவர்களுக்கும் வணக்கம். நவகிரக கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும். இன்றைக்கு துன்பங்களை நீக்கும் துன்பச் செடியை பற்றி, துன்பப்பூ பற்றியான ஒரு பதிவு. இதை கவனமாக எல்லாரும் கேளுங்கள். ஏன் அப்படின்னா, வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்களை பெற்றுக்கொண்டு கஷ்டப்படக்கூடிய, துன்பப்படக்கூடிய, துயரப்படக்கூடிய, துக்கங்களோடு இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இன்றைக்கி விநாயகப் பெருமானுடைய அருளாலையும் நவகிரக கருப்புசாமியுடைய அருளாலையும் உங்களுக்கு ஒரு அற்புத எளிய பரிகாரம், காசு இல்லாமல் உங்கள் துன்பத்தை நீக்கிக்கிறதுக்கு ஒரு எளிய பரிகாரம். இந்த பரிகாரத்தை கவனமாக கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன துன்பங்கள் இருந்தாலும் துன்பங்கள் விலகிடும். அதனால தான் அது பேரே துன்பச்செடி அப்படின்னு பெயர் வச்சுருக்கிறாங்க. அதை கவனமாக பாருங்கள். பதிவுகளை தள்ளி விட்டு நல்ல விஷயங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. நம்மளுடைய கோயில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நவகிரக கருப்பண்ணசாமி கோயில் பார்த்திங்க அப்படின்னா ராசிபுரத்தில் இருக்குதுங்கய்யா. நம்மளுடைய கோயில் அப்படிங்கிறது இதுதாங்க ஐயா. நம்மளுடைய கருப்புசாமி அப்படிங்கிறவரும் இவர் தாங்க ஐயா. இவர் பார்த்திங்கன்னா நவகிரக கருப்பண்ணசாமி. உங்களுடைய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அத்தனையும் நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் பக்தியோடு நவகிரக கருப்புசாமியை வணங்கி உங்களுடைய கோரிக்கையை, பிரார்த்தனைகளை வேண்டிக்கிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் விலகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, துன்ப செடி அப்படிங்கிறது இதுதாங்க ஐயா, துன்பப்பூ. இந்த துன்பப்பூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெண்மை நிறையமாக இருக்கும். அந்த காய் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். பாருங்கள், இந்த காய் இப்படி இருக்கும். இந்த காய் இப்படி இருக்கும். இதில் பூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான முறையில் தான் இருக்கும். இந்த பூவை நீங்கள் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும். இந்த பூவை ஒரு 108 பூ பறித்து திங்கக்கிழமை நாளில், இல்லை அப்படின்னா நீங்கள் பிறந்த நாளில், வாரத்தில் ஒரு நாள் ஒரு 108 பூக்கள் கொண்டு போய் சிவபெருமான் கோயிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை அனைத்தையும் நீங்களே பிரார்த்தனை பண்ணி இந்த பூவை ஒரு 108 பூவை எண்ணிக்கையாக எடுத்துகிட்டு போய் சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு கொடுத்து, ஐயர் பூசாரிகள் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனையாக செய்ய சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா நீங்களே சிவன் கோயில் இருக்கக்கூடிய கொடி மரத்தில் நந்தி இல்லை லிங்கம் இருக்கிற இடத்துல போயிட்டு ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். ஓம் சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். சிவ சிவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு மந்திரங்களை கொடுக்குறேன். ஓம் காம் கௌ சிவாய நமக, ஓம் காம் கௌ சிவாய நமக, ஓம் காம் கௌ சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நான் கொடுக்குறேன். இது நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு வருடங்கள் தொடர்ந்து 52 வாரங்கள் தொடர்ந்து உங்களுடைய துன்பங்கள் ஒற்றை கோரிக்கை இந்த துன்ப செடியில் இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு போய் சிவபெருமானுக்கு அர்ச்சனையாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களும் விலகிடும். மிகப்பெரிய ஏகங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த பலன் இந்த பூ கொடுக்கும். ஒரு மிகப்பெரிய அன்னதானம் போடுறீங்க அப்படின்னா அந்த பலன் இங்கே கொடுக்கீங்க. அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பூ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிமாண்டாக தான் இருக்கும். அப்போ டிமாண்டாக இருக்கும்போது நீங்கள் போய் அதற்கான டைமு எடுத்து அந்த பூவை தேடி நீங்கள் அந்த பெருக்கணும். ஒரு 108 பூவை கலெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடுமையானது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கோரிக்கையை, உங்களுடைய துன்பங்களை அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு சிவபெருமான மீது அன்பும் கருணையும் பாசமும் வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பூ உங்களுக்கு சிவன் காட்டி கொடுப்பார். உங்களுக்கு அந்த பூ கிடைக்கும். அப்போ நீங்கள் இதை பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு செலவு செய்து உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கணும்
அப்படிங்கிறதோட ஒரு எளிமையான ஒரே ஒரு துன்பம். அதோடைய பெயர் என்ன? துன்பச் செடி. துன்பம் அப்படின்னா அதோடைய உன்னுடைய துன்பத்தை அது வாங்கிக்கும். அதனால தான் அதுக்கு பேர் துன்பச் செடி. அது ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா துன்பச் செடி வந்து சிவபெருமான்கிட்ட வந்து நான் யாருக்கெல்லாம் வந்து என்னுடைய துன்பங்களை என்கிட்ட கொடுக்குறாங்க, நான் உங்ககிட்ட அந்த துன்பத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது சிவபெருமான் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் உங்களுடைய துன்பங்க செடியை பூவை கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய துன்பத்தை அந்த செடி வாங்கிக்கும், அந்த பூ வாங்கிக்கும். கொண்டுட்டு போய் நீங்கள் சிவனுக்கு போடும்போது மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். இல்லை அந்த துன்பச் செடி இருக்கிற இடத்த சுத்தப்படுத்தி அந்த இடத்துலையே ஒரு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிங்கனாலும் சிவபெருமானை ஏற்றுக்குவார். இன்றைக்கி இந்த கருப்புசாமி இந்த மெசேஜை உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. இதை பரிபூர்ணமாக ஏற்று பாற்று இந்த விஷயத்தை நீங்கள் உள்வாங்கி இது வந்து ஒரு காமெடியாகவும் நகைச்சுவையாகவும் நினைக்காம இது உண்மை சத்தியம் தர்மம் அப்படின்னு நம்பி இதை வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். எங்கெங்கேயோ போயிட்டு பெரிய அளவுக்கு காசு செலவு செய்யாத உங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம். ஏன்னா நான் நல்ல நோக்கத்துக்காக இந்த பதிவுகளெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா மக்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காசு பணத்தை தேடி தான் அலையிறீங்க. அப்படி அலையிறீங்க எந்த இடத்துல போயிட்டு பெரிய அளவுக்கு காசை கொடுத்து ஏமாறுறீங்க. அதனால் ஒரு எளிய பரிகாரமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் செஞ்சு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களை வா. என்னுடைய பெயர் ஞானசேகரன். அருள்வாக்கு அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தருகிறோம். அருள்வாக்கு கேட்கணும்னு நினைப்பவர்கள் இறந்த இடத்துலையே இருந்து கேட்டுக்குங்க. உங்களுக்கான வழிகளை நான் சொல்லிடுவேன். நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைங்க. உங்களுக்கு கருப்புசாமியுடைய அருள், நவகிரக கருப்புசாமியுடைய அருள் அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும். என்னுடைய ஃபோன் நம்பர் பாருங்கள், பின்னாடி பேக்ரவுண்டில் போர்டில் இருக்குது, அதிலிருந்து எடுத்துக்குங்க. அருள்வாக்கு கேட்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் செவ்வாய் வெள்ளி என்றால் கொல்லிமலை தினசரி ராசிபுரத்தில் சாயங்காலம் 4 to 6 மணி வரைக்கும் அருள்வாக்கு உண்டு. நவகிரக கருப்புசாமியுடைய பரிபூர்ண ஆசியும் அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்கள் இல்லத்தில் எளிய பரிகாரங்களை சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்தால் அது எங்களுடைய கருப்புசாமிக்கும் எனக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இந்த எளிய பரிகாரத்தை செய்து 4 பேராச்சும் தொடர்ந்து செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். எதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இறைவனுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வரக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் எளிய பரிகாரங்களை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்காக. என்னால் காசு பணம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஆனால் நல்ல மாற்றங்களை நல்ல அறிகுறிகளை உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து கருப்புசாமி துணையாக இருந்து உங்களுக்கு சரியான பாதையில் கூட்டிகிட்டு போகிறது என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பாக வாங்க, நம்பி வாருங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி, மகிழ்ச்சி. கருப்புசாமி அருள் அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும்.